Hello guys, welcome back to my channel. நான் உங்க மிட்சானி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ UK சீரீஸில் ஃபர்ஸ்ட் vlog மெடிக்கல் செக்அப் பற்றி இருந்தது. அதோட வீதிகள் பயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கோயிங் டு பி செகண்ட் vlog இன் UK சீரீஸ். இதில் என்னெல்லாம் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த vlogல நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ without further ado, let's get into the video. மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கே ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ். அது என்னதுன்னா நம்ம வந்து சனிக்கிழமை தான் நம்ம கிளாஸ் ஃபைல் பண்ணோம். என்ன அப்போது நமக்கு வந்த மெசேஜ் 5 ஒர்க்கிங் டேஸில் வரும்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று இட் வாஸ் 17th June ஒரு 8:30க்கு எனக்கு ஒரு மெயில் வந்தது நேற்றுக்கு. ஆமாம். ஸோ என்ன மெயில்னால் வந்து இந்த மாதிரி 24 hours உங்களுக்கு வந்து கேஷ் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் வந்து வீட்டில் வந்து ஜிம் போயிட்டு வந்து சொன்னேன். எங்கள் அம்மா வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வீசா ஸ்லாட்டு, வீசா ஃபைலிங், அதுக்கப்புறம் ஸ்லாட் புக் பண்ணேன். ஓகே, யூஆர் ரெடி டு ஃப்ளை அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா அவங்க ஏதோ ஒரு ஃப்ளையில் இருந்தாங்க. சரி விட்டுட்டோம். ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் எனக்கு வந்து மெயில் வருது, யுவர் கேஷ் இஸ் ரிசீவ்டு அப்படின்னு. வி வர் லைக் ஸோ ஷாக்ட். எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸு. யாராவது வந்து சாட்டர்டே அப்ளை பண்ணியிருக்கேன், மண்டே அன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் 30 minutes முன்னாடி ஐ காட் நோட்டிஃபிகேஷன் லைக் யுவர் கேஷ் இஸ் அப்ரூவ்ட். ஸோ குயிக் அண்ட் வெரி ஃபாஸ்ட் வந்துடும் விசாவும். இன்னைக்கு புக் பண்ண போகிறோம்ல விசாக்கு. ஸோ அதே மாதிரி. ஸோ டுடே இஸ் 18th June, Tuesday. ஸோ நவ் வி ஆர் we are just getting prepared for filing visa. ஸோ இங்கேருந்து நாங்கள் போய் வீசா வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் அது என்னைக்குங்கிறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஐ அம் லைக் வெரி எக்ஸைட்டட், வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ தான் எனக்கு ரியாலிட்டி லைட்டாக ஹிட் ஆகுது. ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேப்பா. இருப்பாங்க, என்ன தொல்லை இல்லைல்ல, அதனால இருப்பாங்க. எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. பட் தி சேம் டைம் லைட்டாக ஹோம் ஃபீல் வந்துருமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கு. பட் லெட்ஸ் see what's there அப்படிங்கிறது பார்ப்போம். சரி, போய் சாப்பிட்டுட்டு போகணும். சரி போகலாமா? போகலாம். 3 days later. ஹாய், ஹலோ. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இட்ஸ் 19th June. ஸோ நேற்று நான் அப்டேட் கொடுக்க 2019 அப்புறம் செகண்ட் டைம் நம்ம வந்து விசா ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம். இடம் மாறி இருக்கு. ஆமாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இட் வாஸ் இன் எந்த இடம்? அந்த தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, தாஜ் கோரமண்டல், அங்கே போனோம். எக்மோர். இட் வாஸ் இன் எக்மோர். இப்போ வந்து இட்ஸ் இன் தேனாம்பேட்டை. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா நேற்று ஆக்சுவலி 18th June வி ஃபைல்ட் ஆர் விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ த அப்டேட் இஸ் டுடே ஐ ஹவ் காட் மை ஸ்லாட் ஃபார் விசா ஸ்டாம்பிங். ஸோ இன்னைக்கு ஐ ஹவ் டு ஹேண்ட் ஓவர் ஆல் மை டாக்குமெண்ட்ஸ் and get my approval and fly to UK. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ட்விஸ்ட் இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ஒரு திகில் தான் எங்களுக்கு. ஆக்சுவலி மெஹந்திலாம் வந்து போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குன்ற மாதிரி நேற்று தான் எனக்கு தெரியும் ஆஃப்டர் புக்கிங் தி ஸ்லாட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட். அண்ட் லென்ஸும் கான்டாக்ட் லென்ஸ்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு நேற்று தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அ ப்ரிகாஷனரி மெத்தட் கைஸ். ஸோ நீங்களாம் வந்து ஸ்லாட் புக் பண்ணுறீங்க, நாட் ஜஸ்ட் ஃபார் UK, எனி அப்ராட் கண்ட்ரீஸ் யூ புக், மேக் ஷுர் தட் யூ டோன்ட் ஹாவ் எனி மெஹந்தி இன் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் கான்டாக்ட் லென்சஸ். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உங்கள் ஃபிங்கர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் யுவர் ஐஸ் எவ்ரிதிங் ஷுட் பி வெரி நேச்சுரல். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கியான திங்கை நான் தாண்டிட்டேன் அப்படின்னா I'll be finishing today itself all my visa things all. So I believe everything goes well today as I manifested. So இந்த நோட்டோட நான் இப்போதைக்கு இந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். I'm very happy in sense வந்து I think after a very long wait, or 1 week of wait, எனக்கு over of tensions and lot of confusions in mind. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருந்தேன் எனக்கு. I finally got my passport from VFS. I'm like very happy. So here is the opening of the passport. And எனக்கு வந்து ஒரு நேற்று எனக்கு மெயில் வந்துருச்சு.
யுவர் பாஸ்போர்ட் வாஸ் பீன் டிஸ்பேட்ச்ட் அப்படின்னு. ஸோ அப்போயே தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து விசா கேரண்டின்னு. I got it. என்னால் இப்போ காமிக்க முடியாது. பட் யா, ஃபைனலி தி ஸ்டாம்பிங் இஸ் பீன் பிரிண்டட் பை தி எம்பசி. தென் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் யா, ஸோ ஐம் கிவிங் இட் டு மை மம்மி. கிட்டத்தட்ட 1 வீக்குங்க. அந்த டென்ஷன் வந்து எப்படின்னா அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே நான் வந்து போய் வீசாக்காண்டி எல்லாமே பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு வெனஸ்டே வந்து எனக்கு ஒரு 4 o'clock வந்து திடீர்னு வந்து மெஹந்தி இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு ஹாப்பியாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாகவே ஆக்கி விட்டாங்க. பட் யா, இட் வாஸ் ஆல் ஒர்த் தி வெயிட். ஏன்னா என்னோட ஸ்டாம்பிங்ஸ் வந்துருச்சு. ஐ காட் மை visa. I'm very very happy. I'll be flying soon to UK and yeah, so இது வந்து I'm taking a blessing. Thursday is very very special to me. எனக்கு எது நல்லது நடந்தாலுமே வந்து தேர்ஸ்டேஸ் தான் வந்து மோஸ்ட்லி எனக்கு நடக்கும். ஸோ தேங்க்யூ சாய்ராம், தேங்க்யூ குருஸ் அண்ட் தேங்க்யூ. I'm really very very happy. ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் UK சீரீஸ். நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன், ப்ரீ டிபார்ச்சர், பேக்கிங், ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் யா, அந்த ஹாப்பினஸை போய் நான் பியூட்டிஃபுல்லாக போய் செலிப்ரேட் பண்ணிவிட்டு I'll meet you guys in upcoming videos.